அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 12/1/2026 திங்கட்கிழமை, சுவாதி நட்சத்திரம், பரணி 2. இதனுடைய தனித்தன்மை என்ன? என்னதான் பெரும் சிரமமாக ஒரு காரியம் இருந்தாலும் அதை எளிமையாக செய்து முடிக்க இவர்களால் முடியும். அதற்கு ஏற்றாற்போல் ஒரு உபாயத்தை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இப்போது பெண்கள் கை வளையல் அணிகிறார்கள், கைக்கு போகவில்லை, உடனே சோப்பு அல்லது எண்ணெய் போட்டு லகுவாக உள்ளே தள்ளிவிடுகின்றார்களா? இதை போன்று உபாயங்கள் தெரிந்தவர்கள் அவர்கள். எனவே சிரமம் தணிப்பவர்கள். அடுத்தவுடைய சிரமத்தை அவர்கள் தணிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், அந்த சாகசத்தை அறிந்தவர்கள் இவர்கள். சரி, செயல் இருக்கட்டும். பேச்சு, தன்மையான பேச்சு, உண்மையான பேச்சா என்று கேட்க வேண்டாம், தன்மையான பேச்சு. கேட்பவர் மனம் மகிழும்படி பேசுவார்கள். இனிய உளவாக இன்னாத குரல் என்று சொன்னாரே, அதைப்போல் பேசுவார்கள். கனிவாக பேசுவார்கள். தேற்றி பேசுவதில் இவர்கள் வல்லவர்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்து நீங்கள் மிகவும் நொந்து போய் வந்தீர்கள் என்று சொன்னால், அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீளுகின்ற வகையில், ஒரு ஆறுதல் தரும் வகையில் இவர்களால் பேச முடியும், பேசுவார்கள். இந்த பேச்சே அவர்களுக்கு ஒரு மருந்தாக மாறும். எனவே சமுதாயத்தில் இதை போன்றவர்கள் கண்டிப்பாக தேவை. சரி, இதை போன்றவர்களுக்கு எது போன்ற பணி சரியாக இருக்கும்? வாத்தியார் வேலை, மருத்துவர் வேலை, அடுத்தவர் துயர் துடைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் இவர்கள் அருகதையானவர்கள். மற்றும் நல்ல கருத்துக்களை நல்ல விதமாக பரப்புகின்ற துறை, கலைத்துறை. அந்த துறையில் இவர்கள் நுழைந்தால் மாபெரும் வெற்றியை காண்பார்கள். ஏனென்றால் பரணி சுக்கிரன், 2ஆம் பாதம் புதனுடைய வீடு நவாம்சத்தில். புதனும் சுக்கிரனும் இணைந்தாலே கலை. எனவே அதில் இவர்கள் இருந்தால் சாதனை படைப்பார்கள், ஜொலிப்பார்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று மங்களகரமான ஒரு நல்ல காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நற்பெயர் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று வேலையில் மிகவும் கஷ்டம் இருக்கிறது. இருந்தால் என்ன, நீங்கள் எந்த அளவு கஷ்டப்பட இருக்கின்றீர்களோ அதை விட லாபமும் வருகிறது. நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, அவ்வப்போது அடிக்கடி தலை காட்டும் விஷயம்தான் இன்றும் தலை காட்டுகிறது. குழப்பம். நீங்கள் பேசிவிட்டீர்கள் பெரிதாக, இப்படி தான் செய்ய வேண்டும், இதுதான் சரி என்றெல்லாம் பேசிவிட்டீர்கள். அதில் உள்ள கஷ்டங்கள் உங்களுக்கு தெரிய வருகிறது. எப்படி செய்வீர்கள்? இதனால் ஏற்படும் தத்தளிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும். கடக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் விசேஷ திறமையை காட்டி
மிகவும் வருத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை அகற்றுகின்ற உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள், கஷ்டம் தீரும் நாள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ஒரு பெரும் முயற்சியினால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் ஏனோ நடக்காமல் தள்ளி போய் கொண்டிருக்கின்ற அந்த நல்ல காரியம் இன்று உங்களால் நடக்கும். கன்னி ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களது ஒரு பேச்சின் மூலமாக தீராத ஒரு சண்டையை இன்று நீங்கள் தீர்த்து வைப்பதாக காட்டுகிறது. இந்த நாள் நீங்கள் ஒரு சமாதான புறாவாக இருக்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, வெகு கவனம் தேவை. உச்சக்கட்ட குழப்பம் தெரிகிறது. கவனமின்றி ஒரு செயல் செய்தால் ஒரு கெட்ட பெயர் கூட வந்து விடலாம், அந்த அளவுக்கு இருக்கிறது. எனவே மிக மிக கவனம் தேவை. விருச்சக ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த விதமான முயற்சிகளையும் இன்று நீங்கள் மேற்கொள்ள தயாராகும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. இந்த லாபத்தை பெற கடும் முயற்சியும் நீங்கள் காட்டுகின்றீர்கள். அந்த முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றால் ஒரு சிறு அவஸ்தை ஏற்படலாம். ஒன்று நீங்கள் பேசும் பேச்சு அல்லது செய்யும் வேலையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு கஷ்டம் பின்னடைவு. இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றால் அவதிப்பட வாய்ப்பு உண்டாகலாம். கவனம். கும்பராசி அன்பர்களே, 1000-ல் ஒருவன் என்று சொல்வது போல் ஒரு தேர்வில் பல பேர் கலந்து கொள்ள அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றீர்கள். நல்ல நாள். மீன ராசி அன்பர்களே, நல்ல நாள். நாம் வழக்கமாக செல்லும் வழியில் சென்றால் வெற்றி கிடைக்காது என்று தெரிந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து அந்த புது வழியில் பயணப்பட்டு வெற்றியடையும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.